வணிகத்தோட சிறப்புகள், வணிகம் எப்படி பண்றாங்க, வணிகர்கள் யாரு, வணிகர்கள் கிட்ட இருக்க குழு, நம்ம எதெல்லாம் ஏற்றுமதி பண்றோம், எதெல்லாம் இறக்குமதி பண்ணோம் சங்க காலத்துல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகம் சார்ந்தே ஒரு சிறுகதையை கொடுத்துருக்குறாங்க. வணிகம் சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதை வந்து இதுல இருந்துலாம் கொஸ்டின் டைரக்டா கேட்பானா அப்படின்லாம் டவுட்டு தான், கேட்க மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகதை ஆசிரியர் பொறுத்துக அப்படின்னு தான் இருக்கும். நீங்க சிறுகதைகள்லாம் பார்க்கும்போது அந்த கதையில கதை மாந்தர் யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அதோட ஆசிரியர் பேர் என்ன, அந்த ஆசிரியர் பத்தின குறிப்பு, இது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதுல பார்த்தீங்கன்னா 6வது டாபிக் பாருங்க, தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல்னு இருக்கும். சிறுகதை ஆசிரியர் யாரு, அது மாதிரிதான் கொஸ்டின் வரும். அப்படி டைரக்டா பொருத்துன்ற மாதிரியே கேட்பான் கொஸ்டின். நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதுக்கு தான் உங்களை பழைய கொஸ்டின் பேப்பரை சிலபஸோட வச்சு படிங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் தான். அப்பதான் உங்களுக்கே புரியும் கொஸ்டின்லாம் எப்படி கேட்குறான், அப்போ சிலபஸை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணி படிக்கணுன்ற அனலிட்டிக்ஸ் அண்ட் ஐடியா உங்களுக்கு அப்பதான் வரும். சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா தமிழில் சிறுகதை தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டா ஏதாவது சிறுகதை வரும், அது ஃபேமஸ் ஆகும், அதோட ஆசிரியர் யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸில் இதுவும் ஒன்று. இப்போ சாகித்ய அகாடமி ஏதாவது சிறுகதை தொகுப்பு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பைன்னு ஒரு ரைட்டர், அவங்க எழுதின அந்த சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேப்பர் படிக்கும்போது தான் தெரியும். அந்த புக்கை பற்றி என்னன்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போனா அது ஞாபகம் இருக்கும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ அப்போ சிறுகதை இதெல்லாம் வந்தால் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அதோட ஆசிரியர் யாரு அப்படி, அப்புறம் ஆசிரியர் பற்றின குறிப்பு எதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த கதையில வந்து ஒரு ஊர் இருக்கு, பூங்குளம் அப்படின்ற ஊர்ல அருளப்பர் அப்படின்ற ஒரு, அவர் வந்து ஒரு வணிகர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து 3 பசங்க. முதல் பையன் பேரு வளவன், 2வது பொண்ணு பேரு அமுதா, 3வது பையன் பேரு எழிலன். 2 பையன் ஒரு பொண்ணு. இவர் என்ன பண்றாரு, பசங்க 3 பேரும் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டான ஒரு ஏஜுக்கு வந்துட்டாங்க. ஒரு 20லேருந்து 26 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க, மெச்சூர்டான ஒரு ஏஜுக்கு வந்துட்டாங்க. அவங்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு, அவங்களா சுயமா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க இப்போ. ஸோ இப்போ அருளப்பர் என்ன பண்றாரு, 3 பசங்களையும் கூப்பிடுறாரு. 3 பேருக்கும் ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. 50,000 ரூபாய் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் ஒரு 6 மாசம் இல்லை எவ்வளோ நாள்னு தெரியாது, நான் அவுட்ரு ட்ரிப்பு போகிறேன், பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன், நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் இந்த 50,000 வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க, பத்திரமா வச்சிங்கன்னு சொல்லிட்டு, அவர் வேற எதுவுமே சொல்லல, பத்திரமா வச்சிங்கன்னு மட்டும் இந்த 50,000 3 பேருக்கு 50,000 1,50,000 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. இப்போ அவர் போனதுக்கப்புறம் இந்த 50,000 வச்சு வளவன் என்ன யோசிக்கிறான்னா, அவனுக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட். அப்பா வரத்துக்குள்ள ஒரு விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஒரு விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறான். குத்தகைக்கு எடுத்து அதில் காய்கறிகள் பயிர் பண்றான். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அந்த மாதிரி காய்கறிகளை பயிர் பண்றான். யாரு? வளவன். பயிர் பண்ணி அதில் வர அவுட்புட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்று காசு பார்க்குறான். ஸோ இது வந்து வளவன் செய்யறது. அடுத்து அமுதாவை பார்த்தா, அவளுக்கு வந்து மாடு வளர்க்குறதுல ஆர்வம். ஸோ அப்பா கொடுத்த அந்த 50,000க்கு ஜோடி பசுமாடு வாங்கி பால் கறந்து அதை வந்து விநியோகம் பண்ணி ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. ஸோ வளவனும் அமுதாவும், வளவன் ஒரு பக்கம் விவசாயம், அமுதா ஒரு பக்கம் இந்த பால் பிஸ்னஸ், எப்படி 2 பேரும் அப்பா கொடுத்த அந்த 50,000 யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி சார், இப்போ 3வதா இருக்கிறானே அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எழிலன்.
அவன் என்ன பண்றான், அப்பா வந்து இந்த காசை பத்திரமா திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பேங்க்ல அதை சும்மா வச்சுக்கணும், லாக்கர்ல போட்டு வச்சுக்கணும் பத்திரமான்னு சொல்லி அந்த 50,000 எடுத்துன்னு போய் பேங்க் லாக்கர்ல கொடுத்து வச்சுட்டு லாக்கருக்கான வாடகையும் கொடுக்கணும். ஸோ அது 50,000 நீங்க லாக்கர்ல வைக்கிறீங்கல்ல, ஸோ அந்த வாடகை தொகைக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அதை பேங்க் லாக்கர்லயே வச்சு பூட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறோம், சேஃப்டியா இருக்கட்டும் அப்படின்னு. இது எழிலன் பண்ணது. அப்பா வந்து ரிட்டர்ன் வராரு, அருளப்பர் ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்துட்டு 3 பசங்களையும் கூப்பிடுறாரு. என்னப்பா நான் கொடுத்த காசு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் பையன் வளவன் கான்ஃபிடென்ட்டா வந்து சொல்றான், அப்பா நீங்க கொடுத்த காசுல ஒரு லேண்டை குத்தகைக்கு எடுத்து காய்கறி பயிர் பண்ணி இப்போ அந்த காசை நான் டபுள் ஆக்கி இருக்கிறேன், இந்தாங்க நீங்க கொடுத்த பணம் அப்படின்னு திருப்பி கொடுக்குறான். பரவாயில்லப்பா, வேளாண்மையில நல்ல முன்னேற்றம் வந்திருக்குது, நீ நல்லா குரோத் ஆயினுக்கிற, இந்த காசை அப்படியே நீயே வச்சுக்கோ, நீ மேல டெவலப் ஆகு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு வளவன் கிட்டயே. அடுத்து அமுதாவை கூப்பிடுறாரு. வாமா என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து பசுமாடுகள் வாங்கி பால் கறந்து பால் பிஸ்னஸ் பண்ணினுக்கிறேன், அதில் நல்ல காசு வந்துச்சு, இந்தாங்கப்பா அப்படின்னு அவங்களும் திருப்பி தராங்க காசு. வேண்டாம்மா நீ வச்சுக்கோ, நீ டெவலப் ஆகு அப்படின்னு சொல்லி அப்பா கொடுத்துட்டாரு. அடுத்து எழிலன் வரான். நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி, நான் பேங்க் லாக்கர்ல சேஃப்டியா பணத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழிலன் சொன்னான். ஸோ அருளப்பன் டென்ஷன் ஆயிடுவாரு. ஏண்டா கொடுத்த காசை எப்படி டபுள் ஆக்குறதுன்னு தான் பார்க்கணும், பணத்தை அப்படியே பேங்க்ல தூங்க வைக்கிறதுக்கா நான் கொடுத்தேன், அதை வந்து எப்படி பெருக்கிறது அப்படின்ற எண்ணம் வரணும், அதுதான் உண்மையான வணிகன். இப்போ வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பிஸ்னஸ் மேன் நீங்களே பார்க்கலாம் உங்க ஊர்களில், கசாப் கடைக்காரங்க, நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய கடை வச்சிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. வர ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேண்ட்லயோ கோல்டுலயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. காசை சும்மா பேங்க்ல தூங்க வைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு அதுல வர வட்டியை நம்பி நீங்க பேங்க்ல வச்சா அந்த காசு வந்து குரோ ஆகாது. அந்த பேங்க் வட்டியை நம்பி மட்டும்தான் அந்த காசு இருக்கும், அந்த காசு அதோட அசல் வந்து குரோ ஆகாது. இப்போ இதே ஒரு நல்ல இடத்துல லேண்ட் வாங்கி போடுறீங்க, 10 லட்சத்துக்கு ஒரு லேண்ட் வாங்குறீங்க, நல்ல அது ஒரு கிராமப்புற ஏரியா தான், ஆனா ஃபியூச்சர்ல குரோ ஆகும்னு தெரியுது. அப்போ எதிர்காலத்துல அது என்ன ஆகும், போட்ட 10 லட்சம் 15 20ன்னு உங்களுக்கு விலை போக ஆரம்பிக்கும். ஸோ லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல இடமா இருந்தா டபுள் ஆகிட்டே போகும் உங்களுக்கு, அப்போ அந்த போட்ட அசல் வந்து பெருகுது. ஸோ அந்த மாதிரி காசை ஏதாவது பயனுள்ள இடத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நான் கொடுத்தேன், நீ என்னடானா பேங்க் லாக்கர்ல வச்சு பூட்டிட்டங்கிற, இது ஒரு பதிலா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனை திட்டுறாரு. ஸோ திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ என் கூட வந்து தொழில் கற்றுக்கோ, முதல்ல பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு நீ வா, உனக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது, எப்படி பணத்தை பெருக்கிறதுன்னு உனக்கு தெரியல, நீ என் கூட வந்து தொழில் கற்றுக்கிட்டு அதை வச்சு டெவலப் ஆகுன்னு சொல்லி அருளப்பர் வந்து எழிலனை அவர் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்ற 2 பேரை செட்டில் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு கதை. ஸோ இது 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 வணிகத்தை பற்றி, வணிகம் சார்ந்து எப்படி யோசிக்கணுன்றதை பற்றி சொல்லுது இந்த கதை. பட்டு இதே லைன்ல இன்னொரு கதையும் இருக்கு. ஸோ ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகுது. அடுத்து யார் இந்த நாட்டை ஆள போறது அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவுக்கு வந்து ஒரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. 3 பசங்க இருக்கிறாங்க அவருக்கு, உடம்பு முடியாம இருக்கிறாரு. 3 பசங்கள்ல 3 பேருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், ஒரு 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 போட்டி மாதிரி வைக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம ராஜா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் வந்து முடிவு பண்றான். சரின்ட்டு 3 பேரையும் கூப்பிடுறாரு. உங்க 3 பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறேன், ஒரு டெஸ்ட் மாதிரி, அதுல யார் சிறப்பா பண்றீங்களோ அவங்கள வந்து அடுத்து ராஜா ஆக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. சரி என்னப்பா என்ன மாதிரி பரீட்சைன்னு கேக்குறாங்க. பரீட்சைன்னா எழுதுற பரீட்சை இல்ல, ஒரு மிகப்பெரிய கூடாரம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடுறாரு ராஜா 3 பேருக்கும். ஒருத்தனுக்கும் ஒரு பெரிய ஹால், ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய ஹால். இந்த 3 ரூம் 3 பேருக்கு, நீங்க எதை வச்சு இந்த ரூமை நிரப்புறீங்க அப்படின்னு நான் பார்ப்பேன்.
யார் வந்து சிறந்த முறையில இந்த ரூமை ஃபில் பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ராஜா சொல்லுவார். சரின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருவார், ஏதாவது வச்சு ஃபில் பண்ணுங்க இந்த ரூமை அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஓகே, கொடுத்த டைம் முடிஞ்சிடும். ரிட்டன் வருவார். ஃபர்ஸ்ட் பையனை கூப்பிடுவார். என்னப்பா உனக்குன்னு கொடுத்த அந்த ரூம்ல எதை வச்சு ஃபில் பண்ணன்னு கேட்பார். வாங்கப்பா காட்டுறேன்னு கூட்டின்னு போவான். கதவை தந்தா ஒரே நாத்தம். ராஜாவுக்கு மயக்கமே வந்துடுற மாதிரி ஆயிடும். அவன் என்ன பண்ணி வச்சிருப்பான், இந்த ஊர் ஃபுல்லா குப்பையா இருக்குது, இந்த ஊரை சுத்தம் பண்ணும், அதனால வந்து ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி இந்த ரூம்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ ஊர் கொஞ்சம் கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணுவாரு, இவனை நம்பி ஒரு ஒரு காரியத்தை எப்படி ஒப்படைக்கிறதுன்னு யோசிப்பாரு. ஆனா இது நான் இந்த ரூம் ஏதாவது வச்சு ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இவன் குப்பையா தள்ளி ஃபில் பண்ணிக்கிறானேன்னு சொல்லிட்டு அடுத்த ரூம் போவார். அடுத்து போனா அடுத்த ரூம்ல வந்து நகைங்க, பணம், பொருள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிருப்பான் ரெண்டாவது பையன். என்னப்பா என்ன இதெல்லாம்னு கேட்டா, ஊர்ல இருக்கிற ஜனங்கிட்ட இருக்கிற நகை, பணம் எல்லாத்தையும் பிடிங்கின்னு வந்து இங்க வச்சுக்கிறேன்பா, இதெல்லாம் வச்சு இந்த ரூமை ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இவங்கிட்ட நாட்டை கொடுத்தா இவன் ஊரடிச்சு வலையில போட்டுருவான் போலகுது, வரி விதிச்ச ஜனங்களை இவன் சாவடிச்சிருவான் அப்படின்னு ராஜா நினைச்சுக்குவார். அடுத்து மூணாவது பையன் ரூமுக்கு போவார். மூணாவது பையன் ரூமுக்கு போனா எதுவுமே இருக்காது. ஒரு லைட்டு மட்டும், ஒரு விளக்கு மட்டும் சென்டரா ஒரு பெரிய விளக்கு வச்சு விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க. என்னப்பா பண்ணிக்கிற இந்த ரூம்ல, மத்தவங்க எல்லாம் எதையாவது பொருளாவது வச்சிருந்தாங்க, நீ ஒண்ணுமே இல்லாம வச்சுக்கிறியே ரூமை, என்ன இது அப்படின்னு கேட்பார். இல்ல, நான் வந்து இந்த ரூமை ஒளியால நிரப்பி இருக்கிறேன், வெளிச்சத்தால நிரப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். நீங்க வந்து மற்ற பசங்க எல்லாம் வந்து கையில தொடக்கூடிய பொருளால் நிரப்புனாங்க, நான் வந்து லைட்டால இந்த ரூமை ரொப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது பையன் சொல்லுவான். அதை கேட்ட உடனே ராஜா வந்து ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரூம் வந்து எப்படி ஒளியால நிரம்பி இருக்கோ இந்த ராஜ்யமும் என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா எப்பயும் ஒளியால நிரம்பி இருக்கும், யாரோட வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்துக்காம நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான். இந்த பதில் வந்து ராஜாவுக்கு திருப்திகரமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாரு, அவங்ககிட்டே வந்து ராஜ்யத்தை ஒப்படைப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை வரும். இதே மாதிரி சிமிலரா ஒரு ஸ்டோரி. சரி, ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதைலாம் தெரியணுமா அப்படின்னா ஜென்ரலா சும்மா அது தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரியே ஒரு ஸ்டோரி இருக்கு, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்கன்றதுக்கு நான் சொன்னேன். சரி, ஓகே. மற்றபடி சிறுகதையெல்லாம் வந்தா அதோட ஆசிரியர், தலைப்பு அது பார்த்தீங்கன்னா போதும். சரி, ஓகே. அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அது மட்டும் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ தான், யாருனாலும் அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஈவினிங் 6:30 டைமிங் ஓரியன்டேஷன் கிளாஸ். இன்னைக்கு ஈவினிங் 6:30 மறந்துடாதீங்க. சரி, எதுக்கு சார் இந்த ஓரியன்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிஎஸ் கிளாஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இருந்தாலும் வந்து இந்த கிளாஸில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக ஜிஎஸ்ல என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம், ஷெடியூலு, எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, இதை பற்றியான ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 40 டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், ஃபுல் டெஸ்ட்டோடு சேர்த்து. ஸோ அது எத்தனை டெஸ்ட்டு, எப்படி கொஷின்ஸ் இருக்க போகுது, என்னென்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எப்போ வந்து முடியும், உங்களுக்கு மொத்த ஜிஎஸும் எடுத்து என்னைக்கு முடிப்பேன் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே ஷெடியூல்டாக இருக்குது. ஸோ அந்த ஷெடியூலை உங்களுக்கு என்னன்னு சொல்லி இந்த ஓரியன்டேஷன் கொடுப்பேன். ப்ளஸ் வந்து சிலபஸில் எந்த டாப்பிக்கை எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு ஐடியாவும் நான் கொடுப்பேன். ஸோ அதுக்காகவும் இந்த ஓரியன்டேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு அட்லீஸ்ட் சிலபஸை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற அந்த ஐடியா தெரியணும். அதுக்காக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை, அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் சாய்ஸ்.
உங்களோட சாய்ஸ் அது. பட் இதில் இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன கெயின் பண்ணிப்பீங்கன்னா, சிலபஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியும். நான் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கே படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். ஸோ ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த குரூப் 4 ஏதாவது கிளியர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு. இங்கேயே காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஏன்னா என்ன நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, சரி இது எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் ஏதுன்னு. டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை சூஸ் பண்ணலாம். நீங்கள் அடுத்து நான் படிக்கலாம் போகிறதில்ல, குரூப் 4 வேலையிலே தான் இருக்க போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு நியர்பை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடமே எனக்கு வேணும், அங்கேயே எனக்கு வேலை வேணும் அப்படின்னா அதுக்கு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் மாறும், உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் மாறும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள். நான் வந்து என்ன எப்படி எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இப்போ கிளியர் பண்ணிடுவாங்க, டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற ஸ்டேஜ் யாருன்னா வந்திருப்பீங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களே கூட யாராவது வந்திருக்கலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். நான் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் போல் இந்த மாதிரி டவுட்டு, அதனால் காண்டாக்ட் பண்ணட்டும்னு சொல்லி ஓப்பன் பிளாட்ஃபார்ம்லேயே சொல்கிறேன். சரி, ஓகே. மற்றபடி வந்து இந்த ஓரியன்டேஷனில் வந்து நம்ம ஜிஎஸ் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜிஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டாங்க, சார் நாங்களும் சேர்ந்துக்கிறோன்ட்டு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க என்கிட்ட ஒரு வாட்டினா நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ். ஓகேவா? ஸோ அதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் லிசன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கேட்டுக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த ஜிஎஸ் கிளாஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும் என்ன ஏதுன்னெலாம் நான் முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன். ஓரியன்டேஷனில் இன்னுமே டீட்டெயில்டாக வந்து சொல்லுவோம். நீங்கள் கடைசியாக போஸ்டிங் வாங்குற வரைக்குமே உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணக்கூடாது, என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் ஏதுன்னெலாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து அதை விசாரிக்காமல் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்காங்க. என் ஃப்ரெண்டே ஒருத்தன் வந்து 500 ரேங்க்குள்ளே இருந்தான், கம்யூனல் ரேங்க். பட் ஆனால் என்ன பண்ணிட்டான், போயிட்டு காலேஜ் எஜுகேஷன் எடுத்துட்டான். பட் அதை விட பெட்டராக நிறைய டிபார்ட்மெண்ட் அப்போ இருந்துச்சு. இந்து ரிலீஜியஸ் இருந்துச்சு, ஹைவே டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பெட்டரான டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. பட் ஆனால் காலேஜ் எஜுகேஷன் எடுத்துட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஐடியாவோட ரேங்க் எடுத்தாலும் பத்தாது, நல்ல டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் வேணும். ஸோ உங்களுக்கு அதை பற்றின அந்த ஐடியாவும் கிடைக்கும். கிளாஸில் நான் இதை ஃபோக்கஸ் பண்ணிலாம் கிளாஸ் எடுக்க மாட்டேன். ப்ளஸ் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ அந்த ஐடியாஸை கொடுப்பேன். ப்ளஸ் வந்து எப்படி படிக்கிறது, எப்படி சிலபஸ் அப்ரோச் பண்ணுறது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் தான். சிலபஸ்க்கும் கொஷின் பேப்பருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை நான் வந்து நீட்டாக ஒரு கிளாஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வருவேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் போதும், அடுத்து அட்டம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது இது கரெக்டான டைம். இந்த டைமை மிஸ் பண்ணுறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூடில் இருக்காதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை, அது மேட்ரு கிடையாது, படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ப்ரிப்பரேஷன் உங்களோட ஓன் வேலை, உங்களோட ஓன் ஐடியாவில் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எப்படியாவது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிளாஸில் குரூப்பிங் சிஸ்டமும் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்கள 4 பேர் குரூப்பாக பிரிச்சிருவேன். அந்த 4 பேர் அவங்களுக்குள்ளே வந்து கொஷின்ஸ் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்றதுக்கான ரீசனும் சொல்லிடுறேன். கொஷின் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டோடு சேர்ந்து ஒரு ஈவெண்ட் இருக்கும் அந்த இடத்துல. இந்த கொஷினுக்கு இவங்க ஆன்சர் சொல்ல, இவங்க படிக்காமல் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டு பதிவு பண்ணி அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கும். ஸோ அப்போ இப்படி பண்ணும்போது மைண்டு வந்து ஈஸியாக ஃபேக்டாக ஞாபகம் வச்சுக்கும். அதனால தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஷின் கேட்டுக்கிற
அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும். அது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக்கு தான். உங்களுக்குள்ளே ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கிறது. படிக்கிற காம்படிட்டர்ஸ் கூடவே நீங்கள் சேர்ந்து சேர்ந்து படிச்சீங்கன்னா 2 பேரும் பெனிஃபிட் ஆவீங்க. ஷார்ட்கட்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேக்ட் ஈஸியாக கிரகிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி குரூப்பிங் மாதிரி பண்ணிவிடுவோம். கிளாஸ் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்கள. ஸோ மற்றபடி வந்து கிளாஸோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நான் 20 பேரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன் பேட்ச்க்கு. அதுக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினாலும் நான் ஜாயின் பண்ண மாட்டேன். இதோட அடுத்து ஹிஸ்ட்ரி முடிஞ்சு பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜனவரி ஆகிடும். ஸோ ஜனவரி கிட்ட போய் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஹிஸ்ட்ரி பேட்ச்லேயே ஜாயின் பண்ணி உங்கள் டயத்தை சேவ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸை. மற்றபடி ஃபீஸு என்கொயரி ஏதாவது இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த்து வந்து கம்பல்சரி நான் ஏற்ற மாட்டேன். ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமானால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிட்டி கொடுக்க முடியாது. நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய பேரை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொருத்தர் டவுட்ஸையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 20 பேர் அப்படின்னும் போது அவங்களோட டவுட்ஸை நான் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண முடியும், அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த ரீசனுக்காக தான் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்தை லிமிட் பண்ணுறது. சரி, ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜிஎஸ் கிளாஸ் ரிலேட்டடாக நவம்பர் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மற்ற டவுட்ஸ் எதாக இருந்தால் கேளுங்க. ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம மண்டேலேருந்து 6th term 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். term 2 இன்னையோட முடியுது. ஸோ மண்டேலேருந்து term 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? தேங்க்யூ.